பிக் பாஸ் சரித்திரத்திலே வந்து முதல் தடவையா ஆரம்பிச்சு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வீடு வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க, ஆண்கள் வர்சஸ் பெண்கள்னு சொல்லிட்டு. ஸோ முதல் நாளே வந்து நிறைய சம்பவங்கள் இருக்குது. வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து முதல் நாளே வந்து நிறைய சம்பவங்கள் வந்து சிக்கியிருக்கு. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு பிக் பாஸில். பிக் பாஸ் ஆரம்பித்து அடுத்த 24 மணிக்கூர்லேயே வந்து ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு. அதுவும் மக்கள் வாக்கு போட்டு இல்லை, அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களாம் வந்து ஒரு நாமினேஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு எலிமினேஷன் டைரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஆண்கள் வீடு, அதே மாதிரி இன்னொரு சைடு பெண்கள் வீடு. அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து பிக் பாஸ் கேட்டிருந்தாரு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டேயும், உங்களுக்கு எந்த சைடு பெட்ரூம் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து ரொம்ப லேவிஷாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஷேரிங்கில் தான் படுக்கணும். ஸோ எந்த சைடு வேணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கலந்து பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வரல. அப்போ வந்து சுனிதா, அதே மாதிரி ரவீந்தர், அருண், அது மாதிரி கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கலந்து பேசி இவங்க 2 பேரும் வந்து டிசைட் பண்ண பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த லேவிஷாக இருக்கிற பெட்ரூம் பகுதி தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆண்களுக்கும் அதே பெட்ரூம் தான் வேணும், அது பெருசாக இருக்கனால அந்த பெட்ரூமே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாங்க, நீங்களே வந்து கலந்து பேசுகிற முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்கள் டீம் வந்து இன்னும் கொஞ்சம் உஷாராக வந்து திங்க் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சரி, அந்த பெட்ரூம் உங்களுக்கே கொடுக்குறான ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, வரும் வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் நாங்கள் கேட்குற டைமில் நீங்கள் வந்து ஆண்களை வந்து நாமினேட்டே பண்ணக்கூடாது. அந்த ஒரு கண்டிஷனில் தான் வந்து அந்த பெட்ரூம் பகுதி வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் கேர்ள்ஸ் டீமும் வந்து சரி எங்களுக்கு இந்த கண்டிஷன் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. இதில் தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வர்றாங்க. ஸோ கடைசியில் ஜாக்குலின் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்குனீங்க? இது அவங்களோட ட்ரிக்கு. எப்படி வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் நீங்கள் பண்ணீங்க? ஏதாவது ஒரு வாரத்தில் வந்து நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணாமல் இருக்க முடியும்? எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பெட்ரூம்காக ஏன் வந்து இப்படி விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்குலின் வந்து பாயிண்ட்டாக பேசினாங்க கேர்ள்ஸ் டீம் கிட்ட. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயம் வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணீங்க, ஆல்ரெடி எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலையோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த பிரச்சனையில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்குலின் வந்து பெட்ரூமில் போய் தூங்கலை, லிவிங் ஏரியாவில் இருக்கிற சோஃபாவில் தான் படுத்து தூங்குனாங்க. நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருந்தது. எல்லாருக்கிட்டையும் வந்து பேசினே இருந்தாங்க, இதை ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள், அவங்களுக்கு தான் வந்து இப்போ சாதகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் ரூம் சைடு தான் வந்து, இல்லைன்னா ஆண்கள் சைடு தான் வந்து ஸ்டோர் ரூமும் அண்ட் கிச்சனும் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் கண்டிஷன் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பெண்கள் வீடு சைடில் வந்து ஒன்லி கன்ஃபெஷன் ரூம் அண்ட் லிவிங் ரூம் தான் மட்டும்தான் இருக்குது. ஸோ எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிச்சன் ஏரியா தான். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்கள் டீம் வந்து என்னெல்லாம் கண்டிஷன் போட போகிறாங்க, ஸோ நம்ம இதில் நம்ம தான் வந்து பாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜாக்குலின் நல்லா பாயிண்ட்டாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ முடிஞ்சாச்சு, இனிமேல் அந்த பிரச்சனையை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பெண்கள் சைடு இருக்கிற பெட்ரூம் பெருசு, ஆண்களுக்கு வந்து சின்ன பெட்ரூம், அதே மாதிரி கிச்சன் அவங்க சைடு தான் இருக்குது, ஸ்டோர் ரூம் அவங்க சைடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, இனிமேல் நடக்க வேண்டிய விஷயத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெண்கள் டீம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல் நாளே வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ ஆண்கள் சைடு பெண்கள் சைடு என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆண்கள் டீம் வந்து செம்மையாக ஒரு பிளான் போட்டாங்க. கிச்சனில் சமைக்கும்போது, அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது, இல்லைனா வேறு எந்த விஷயம் பண்ணும்போதும் ஆண்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ரூல்லாம் வந்து நாளைக்கு தான் வந்து பிக் பாஸ் அப்ரூவ் பண்ணி வெளியே எடுத்துன்னு வருவார். ஆனால் பெண்கள் சைடு சொன்ன கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது. இதனால தான் வந்து ஜாக்குலின் ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க, இப்போது கேமோட பவர் வந்து பாய்ஸ் டீமுக்கு போயிடுச்சு, இப்போ கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து பவரே இல்லை, அப்படி தான் இருக்குது. கேர்ள்ஸ் டீமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள்லாம் வந்து கன்ஃபெஷன் ரூம் வரணுன்னா எங்களை கேட்டு தான் வரணும், நாங்கள் சொல்கிற பனிஷ்மெண்ட்டு இல்லைன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் அவங்க வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிக் பாஸே சொல்லிட்டாரு, கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்றது நான், அதனால் இதில் வந்து உங்களோட ரூல் அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு வர்றதும் வந்து இந்த பேசிக்கான திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பேட்ரி, அதெல்லாம் வந்து எடுக்க வரும்போது உங்களுடைய ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ யார் சைடில் கேம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீமில் தான் வந்து இப்போது ஸ்ட்ராங்கான கேம் ஸ்ட்ராட்டஜி போயிட்டுருக்கு. அடுத்த பஞ்சாயத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷனில் தான் வந்து எல்லோரும் சேர்ந்து குத்துனது வந்து மெஜாரிட்டி நான் சொல்கிறேன்.
நம்ம சஞ்சனாவை தான் சொல்கிறாங்க. சஞ்சனா தெரியாதனமாக ஒரு வாய் விட்டுட்டாங்க காலையில். எல்லாரும் வந்து கூடி பேசினே இருந்தாங்க. இது மாதிரி யார் வந்து இன்னைக்கு வந்து வெளியே போகிறாங்க, 24 ஹவர்ஸ்லேயே எவிக்ஷன் வந்து அன்ஃபேர். சரி நீங்களாம் எல்லாரும் சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. சஞ்சனா என்ன சொன்னாங்க, இதில் யார் போகிறதா இருந்தாலும் கஷ்டம்தான், அதனால நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. இது போதுமே நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ நாமினேஷனில் ஏதாவது ஒரு ரீசன் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சஞ்சனா சொன்ன இந்த ரீசனே வந்து எல்லாருமே வந்து மெஜாரிட்டி பீப்புள் வந்து சஞ்சனாக்கு எதிராகவே வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க காலையில் நான் இந்த வீட்டிலேருந்து போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு கேமில் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து அப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து நம்ம சஞ்சனாக்கு தான் கிடச்சிது. ஸோ அதன்படி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சனா வெளியே போயிட்டாங்க. கடைசியில் அவங்க போகும்போது அவங்களுக்கு கொடுத்த அந்த பிக் பாஸோட ஒரு மட்டு ட்ராஃபி இருக்கும். ஸோ அதை உடச்சிட்டு தான் நீங்கள் போகணுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார், அந்த ட்ராஃபியை உடச்சிட்டு தான் நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் சஞ்சனா வந்து ஃபஸ்ட் நாளே வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த சேர், மியூசிக் சேர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் நடந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து கேப்டன்சி வந்து ஆண்கள் வர்சஸ் பெண்கள், இதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்க அவங்கள தான் இந்த வீட்டோட கேப்டன் சொல்லிட்டு கடைசியில் ஜெயிச்சு நம்ம பெண்கள் டீம். இந்த வாரம் பிக் பாஸ் டீமில் கேப்டன் வந்து பெண்கள் அணியிலிருந்து தர்ஷிகா. அதுக்கு அடுத்தது நாமினேஷன். ஸோ ஒரு நாளே வந்து எவ்வளோ சம்பவம் பண்ணிட்டாங்க பிக் பாஸ். நாமினேஷனில் இந்த வாரம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், ரஞ்சித், ஃபேட்மேன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, முத்துக்குமரன் அண்ட் அருள். ஸோ இவங்க 6 பேர் தான் வந்து இந்த வாட்டி நாமினேஷனில் இருக்காங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி யார் வந்து வெளியே போவாங்க, இல்லை எவிக்ஷன் இருக்குமா, இல்லை எவிக்ஷன் இருக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சம்பவங்கள் தான் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து மெயினாக நடந்தது. சரி மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.